கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், விவரங்களை சொல்லுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்றும் பக்தர்களின் வருகை என்பது அதிகரித்து இருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி மகர விளக்கு பூஜைக்காக மாலை நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரையிலும் கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று தினத்தை பொறுத்தவரை 91,333 பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று இன்றும் கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் நாள் ஒன்றுக்கு 1,00,000 பக்தர்கள் கணிசமான எண்ணிக்கையில் தரிசனம் மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் இதுவரையும் 8,5 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக வரும் நாட்களிலும் பக்தர்களின் வருகை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. காரணம், மிகவும் புகழ்பெற்ற மகர விளக்கு பூஜை என்பது வரும் 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. முன்னதாக 12ஆம் தேதி பந்தளம் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலிலிருந்து ஐயப்ப சுவாமிக்கு அணிவிக்கப்பட்ட ஆபரணம் என்பது புறப்பட இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாட்களில் திரளான பக்தர்கள் தரிசனம் மேற்கொள்ள இருப்பதால் அவர்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டு என்பது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக தற்பொழுது இன்றைய தினத்தை பார்க்கும் பொழுதும் நீண்ட வரிசையில் சுமார் ஒரு 6 மணி நேரம் நின்று தரிசனம் என்பது மேற்கொள்ள காட்சியை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது பம்பையில் அதே போன்று நிலக்கல் பகுதிகளில் விதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கும் திரளான பக்தர்கள் கூடியிருக்கும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. இதே போன்று மரக்கூட்டம் பகுதியிலிருந்து நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக வரும் நாட்களிலும் கூட்டம் அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதால் தொடர்ச்சியாக முன்னேற்பாடுகள், குறிப்பாக குடிநீர் அதே போன்று பிஸ்கட் வழங்கும் அந்த எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாதுகாப்பு வசதிகளும் பாதுகாப்புக்காக போலீசார் என்பது அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக வரும் நாட்களில் பக்தர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நின்று தரிசனம் மேற்கொண்டு செல்லும் அளவுக்கு ஒரு முன்னேற்பாடுகளை தற்பொழுதே தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். பிரியா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.